நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, உணவருந்த வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரால் அழைக்கப்படுதல். கம் அண்ட் டைன், இன்விடேஷன் பை தி ரிசன் லார்ட் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்தில் 1 துவங்கி 14 முடிய இருக்கின்ற பகுதியை இன்றைய அருளுரைக்கென்று நான் எடுத்திருக்கின்றேன். யோவான் நற்செய்தி என்பது 20வது அதிகாரத்தோடு முற்று பெற்று விட்டது. 21வது அதிகாரம் எல்லாம் கிடையாது. ஆனால் 21வது அதிகாரத்தை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நிரூபிப்பதற்காக ஒரு எவிடென்டாக, சான்றாக, பிறச்சேர்க்கையாக சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னால 20 அதிகாரங்களோடு நிறைவு பெற்று விட்டது. அவ்வளவுதான் இந்த நற்செய்தி. 21வது அதிகாரம் என்பது இங்கே ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கான ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு நீங்க பார்க்கணும். சரியா? அது முதல்ல நீங்க அந்த புரிதலோடு நீங்கள் இந்த பகுதியை என்னோடு கூட அணுகுமுறை அன்பா அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தியில 3 முக்கிய அழைப்புகள் தனித்து நிற்கின்றன. 3 இன்விடேஷன். அவருடைய இந்த நற்செய்தியில 3 அழைப்புகள் அழகாக அவர் அதை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். முதல்ல பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல 39வது வசனத்தில் பாத்தீங்கன்னா, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். கம் அண்ட் see, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். சரியா? அது ஒரு அழைப்பு, தனித்துவமான ஒரு அழைப்பு. 2வது 7வது அதிகாரத்திலே 37வது வசனத்திலே கம் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு இருக்கு. என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள், வந்து பாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள். 3வது ஒரு அழைப்பு. இதுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கின்ற ஒரு அழைப்பு. இன்னைக்கு படிக்கப்பட்ட யோவான் 21 திருப்பி போட்ட 12 படிங்க. அங்கு இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, கம் அண்ட் டைன். முதல்ல நம்ம சொன்னோம் கம் அண்ட் see, 2வது நம்ம பார்த்தோம் கம் அண்ட் ட்ரிங்க், 3வது கம் அண்ட் டைன் என்கிற வார்த்தை. இந்த 3 அழைப்புதல்கள், இன்விடேஷன்ஸ், 3 இன்விடேஷன்ஸ், இது யோவான் நற்செய்தியாளருக்கு உரிய ஒரு அழகிய ஒரு அவருடைய எழுத்தினுடைய அழகாக இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். இங்கு ரொம்ப அதிகமா நான் பார்ப்பது இந்த பகுதியிலே கம் அண்ட் டைன் என்பதனுடைய இந்த அர்த்தம், இயேசு அந்த சீடர்களோடு, குறிப்பாக பேதுருவோடு எவ்வளவு அன்பு அவருக்கு இருந்தது என்பதை காட்டுகிறது. இங்க பாருங்க, பேதுருடைய ஆன்மீக தேவையை சந்திப்பதற்கு முன்பாகவே அவருக்கு உணவு கொடுத்து இயேசுவின் அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த இடத்துல என்ன பண்றாரு, இயேசுவானவர் காண்பிக்கிறார். ஒருவேளை நம்ம கூட தேவனுடைய ஆலயத்திற்கு நம்முடைய ஆன்மீக தேவைக்காக வரலாம். ஆன்மீக தேவை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவர் பார்க்கிறார் என்பதை இந்த பகுதி அழகாக எடுத்துரைக்கிறது. ஒருவேளை உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு தேவை, எதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, ஏன் இதற்கு கடவுள் கொடுக்கல, ஏன் எனக்கு இது கிடைக்க மாட்டதுன்னு நீ எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கீங்களோ, அது ஆண்டவர் உங்களுக்கு மிக சரியாக கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆன்மீக தேவை மட்டும் கொடுக்கிறது அல்ல ஆண்டவரின் பணி. நம்முடைய அடிப்படை தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். பாருங்க, அவர் வேணும் வந்த உடனே ஸ்பிரிச்சுவலா பேசுவாரு. உயிர்த்தெழுந்த பின்பு நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உடனே சொல்லுவான்னு பார்க்கிறோம். அப்படி இல்லை, அதுக்கப்புறம் தான் அதை குறித்து பேசுகிறார். அதுக்கு முன்னால இயேசுவானவர் அவருடைய அடிப்படை தேவை என்ன? ஒருவேளை அவர் மீன் பிடிக்கிறது போற அளவிற்கு அங்கு உணவு பற்றாக்குறை இருந்திருக்கலாம் இல்லையா? மீண்டுமா போய் உடைச்சால சாப்பாடு என்கிற நிலையில இருந்திருக்கிறது. அதனாலதான் மீண்டுமா போகிற பொழுது அவரை ஆண்டவருடைய அடிப்படை தேவை முதல்ல சந்திக்கிறார். உங்க வீட்டுல நீங்க என்ன செய்து கர்த்தர் முதல்ல உங்க அடிப்படை தேவையை சந்திக்கிற தேவனாய் உங்களுடைய வீட்டுல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க அடிப்படை தேவை கர்த்தர் சந்திப்பார். ஒருவேளை ஆன்மீகத்தை நோக்கி வந்திருக்கீங்க,
வீட்டுக்கு போங்க. கர்த்தர் உங்கள் அடிப்படை தேவைகளை சந்தித்த தேவனாய் உங்களுடைய இல்லத்திலே அவர் இருப்பார் என்பதை நான் பெரிதாய் விசுவாசிக்கிறேன். அது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். நம்ம மேல எவ்வளவு அன்பா ஆண்டவர் இருக்கிறார்ன்றதுக்கு நமக்கு தேவை. ஒவ்வொரு நாள் என்ன தேவை என்பதை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். பேதுருக்கும் அவங்க சீடர்களுக்கும் என்ன தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருந்த தேவனாய் அவர் அழகாக இந்த பகுதியில் இருக்கிறத நற்செய்தியாளர் பதிவு செய்வதை நான் பார்க்கிறேன். இரண்டாவது, இந்த பகுதியிலே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்னென்ன வாய்ப்பு சொல்லட்டுமா? ஒரு பட்டியலே இருக்குது, அப்படி சொல்லட்டுமா? பாருங்க என்னென்ன வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. பேதுரு தன்னுடைய ஈரத்தை முதல்ல அந்த தண்ணியில போய் குதிச்சார்ல, ஏசாமி பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு? கடல்ல குதிச்சுட்டார்ல. முதல்ல அந்த தண்ணீர் எல்லாம் அந்த ஈரம் முதல்ல போகணும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, முதல்ல என்ன பண்றாரு? ஈரம் போகணும்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவங்க எழுந்து நான் ஒரு சொல்ற இறையிலானது. இரண்டாவது, அவருக்கு ஒரு கதகதப்பு தேவைப்படுகிறது. ஈரம் போனா என்ன பண்ணணும்? ஈரம் வந்துட்டு என்ன, ஒரு நெருப்பு தேவைப்படுகிறது, ஒரு கதகதப்பு. அந்த வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். வாய்ப்புகளை கடவுள் கொடுக்கிறார். முதல்ல வந்தவுடனே கர்த்தர் உங்களை நிர்பந்தப்படுத்துகிறவர் அல்ல. இதை செய்வா, இதை செய்யாதுன்னு சொல்றவர் இல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? உணவு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? தண்ணியில இருக்கிற கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, அதுல இருந்து வெளியே வரணும். அப்புறமா ரெண்டாவது, ஒரு கதகதப்பு கொடுக்கணும், அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மூன்றாவது வாய்ப்பு, பசி தீர்த்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு பசியா இருக்கிறாங்க. அப்படி பசியா இருக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? பசியா இருக்கும் போது எதனா சொன்ன காதுல விழுமா? இந்த 21வது அதிகாரத்திலே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அவங்க போஜனம் பண்ணின பின்பு இயேசுவானவர் கேட்கிற 3 கேள்வி கேட்பறாங்க. நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா கேட்கிறாருல்ல. அதுக்கு முன்னால் அந்த வசனம் தொடங்கும், அவர்கள் போஜனம் பண்ணின பின்புன்னு இருக்கு. ஏன் நான் அதை படிக்கும் போது இப்படிதான் பார்ப்பேன். இன்னைக்கு பார்க்கணும், போஜனம் பண்ணின பின்புதான் ஆண்டவர் ஆடை மேய்க்கிறையா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பான்னு கேள்வி கேட்கிறார். சாப்பிட்றதுக்கு முன்னால கேட்டிருந்தா அவர் வேலை பேர் என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சாமி, நான் இருக்கிற பிரச்சனைல நீ ஆடு மேய்க்க அனுப்பணும்னா நான் போக முடியுமா? டைரக்டா புரிஞ்சுட்டு இருப்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு இப்ப சொல்ல போறேன். இயேசுவோடு தனிப்பட்ட முறையில ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் இங்கே உருவாக்கி கொடுக்கிறார். கவனிங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப்பை ஆண்டவர் அவங்க அனுமதிக்கணும், அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஆசைப்படுகிறார். ஒரு வாய்ப்பு கொடு. மகளே, நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் கூட ஒரு ஐக்கியத்துல நீங்க என்ன பண்ணணும், வர வேண்டும். உயிர்த்த கடவுள் இங்கே அவர்களை தன்னோடு ஐக்கியப்படுத்துகிற கடவுளாக அவர் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என் கூட ஐக்கியத்தை மீண்டுமா உருவாக்கி கொடுங்க. ஏன்னா அந்த ஐக்கியம் முறிவு பெற்றிருக்கிறது. சிலுவைக்கு போனப்படுது, இவரெல்லாம் ஓடி போனார்கள், அப்படிதானே? யாரும் இல்லை. அப்ப என்னாச்சு? அந்த ஃபெலோஷிப் அவர்களுக்கு இடையில் இருந்த அந்த ஐக்கியமானது முறிவு பெற்றிருந்தது. இப்ப ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற அந்த ஐக்கியத்தை முதல்ல கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கூட ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற, முதல்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற ஐக்கியத்தை கட்டி எழுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க என்னென்ன வாய்ப்புகளை கொடுத்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த வாய்ப்பை மிகைப்படுத்தி உயர்வா எண்ணுகிறாரு சொன்னா, நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிறது அந்த உறவு நிலைகள், ஐக்கிய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கும்படி அவர் ஆசையாய் இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமானத இறையனாளர்கள் சொல்றாங்க, ஆண்டவருடைய பிரசனம் என்று சொல்றாங்க. இயேசுவானவர் உயிரோடு எழுந்து வந்து தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறத அது கடவுளின் பிரசனம் என்று சொல்றாங்க. The presence of God. இப்படி இது என்னது? நம்ம ஆலயத்துல வந்து எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து சீடர்களை உயர்த்த கடவுளுக்கு முன்னால
அந்த பிரசனத்துல வந்து நிற்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதா, அந்த பிரசனம் அங்க என்ன செய்கிறது? ஆண்டுடைய பிரசனத்துக்கு முன்னால நீ வருகிற பொழுது அது என்ன ஒண்ணு செய்யும் அப்படின்றத இந்த பகுதி அழகாய் படம் பிடித்திருக்காங்க. என்ன நடக்குது பாருங்க. அங்கே இருக்கிறதான சீடர்களுக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்கிறது. ஆண்டுடைய இந்த பிரசனம் அவங்க பெருமைக்கு அடையறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர்கள் ஒரு ஹை ரெஸ்பெக்ட் வருது. இப்போ இவ்வளவு நாள் அவங்க இயேசுவானவர் அவர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவானவர் என்ன பண்ணிட்டாரு? மீண்டுமா வந்துட்டார். மீண்டும் வந்தா என்ன ஆயிடும்? ஒரு ஹை ரெஸ்பெக்ட் வந்துருச்சு ஆண்டவர் பேர்ல. அவருடைய பிரசனம், அவருடைய அந்த இருப்பு நிலை இங்க அதிகமான மரியாதையும் பிரமிப்பையும் அவர்களுக்கு கொடுத்ததா இருக்கு. ஆனா இந்த பிரமிப்பு, இந்த மரியாதையும் அவங்களை ஒன்று செஞ்சிடுச்சு. அது என்ன செய்தது? அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய மனதை ஒரு நிலையில்லாக வைக்கிறது. என்ன பண்ணது தெரியுமா? மனச ஆண்டுடைய பிரசனம் உங்க மனசை என்ன பண்ணுன்றது இந்த இடத்துல சொல்லப்படுது. அவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது. என்ன கொடுத்துச்சா? ரொம்ப சங்கடமா இருந்துச்சா கடவுள் வந்தது. ஏசாமி உயிரோடு வந்துருது. யாருக்கு சங்கடமா இருந்துச்சா? சீடர்களுக்கு சங்கடமா போச்சா. அப்புறமா அவங்களுக்கு அவங்க பக்தி எல்லாம் பறந்து போயிருந்துச்சு இல்லையா? அந்த பக்தி எல்லாம் மீண்டுமா பறந்து வந்தது போல அவங்களுக்கு தோன்றியதா. அது மாத்திரமல்ல, ஒரு பயம் கலந்த அல்லது அவர்களால விவரிக்க முடியாத ஒரு உணர்வால் நிரம்பி இருந்தார்கள். ஒரு தேவ சமூகத்துல இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவை. கடவுளுடைய சமூகத்துல நம்முடைய இந்த மாதிரி ஒரு விவரிக்க முடியாத உணர்வுகளால நிரப்பப்பட வேண்டும். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தா ஒரு விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்க வேண்டும். கர்த்தர் உன்னிடத்துல ஏதாவது ஒன்ற ஒரு இதயத்துல செய்ய வேண்டும். இங்க வருகிற பொழுது நீ எப்படி இருக்கிறாயோ உன்னோடு கூட கடவுள் பேசுகிற நிலையில உன்னுடைய மனமானது இங்கே மாற்றப்படுகிற ஒரு நிலை. கடவுள் மனசுதான் முதல்ல மாற்றுவார். அப்புறம் தான் வயிறு நிரப்புற ஒரு ஊழியத்தை செய்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதை நம்மளால நிச்சயமா புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தருடைய லைஃப சொன்னா இங்க சரியா நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். யோசேப்பு என்கிற ஒரு மனிதர், பழைய யோசேப்பு மிக முக்கியமான ஒரு பகுதி படி. ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல 3வது திருமொழியை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் மிக சரியான ஒரு ஒப்புமை இருக்கிறது. நான் பார்க்கிறேன். படிக்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். அவருடைய சகோதரர் அவருக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்தார்கள். கவனி கவனி கவனி. யோசேப்புக்கு முன்பாக அவங்க சகோதரன் எப்படி இருந்தாங்களா? அவருடைய சகோதரன் முகத்துக்கு முன்பாக திடுக்கிட்டு இருந்தார்கள், பயந்திருந்தார்கள், கணக்கமுற்று இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க அவரை விட்டு போட்டார்கள். இயேசுவின் சீடர்கள் இங்கே திடுக்கிட்டு போகிறார்கள், வியப்படைத்து நிற்கிறாங்க, பயப்படுறாங்க. என்ன காரணம்னு சொன்னா இவர்களும் இயேசுவை விட்டு போட்டார்கள், அவர்களை விட்டு போட்டார்கள். அங்கே யோசேப்பு வந்தார். தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறார். சகோதரர்களை பட்ட தகப்பனை குறித்து பேசுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாதபடி நிற்கிறார். இந்த பகுதியில் கூட இயேசுதான் இவர்ன்றது தெரியுது. ஆனா இவங்க இயேசுதான் நீங்களால கேட்க கூட முடியாத நிலையில நிற்பதாக நற்செய்தியாக அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். பகுதி வீட்டுல படிச்சு பாருங்க, பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு தெரியுது, ஆனா கேட்க முடியல. அங்கே அவருடைய சகோதரனுக்கு தெரிகிறது, என்னுடைய சகோதரன் தெரிகிறது, அப்பா வந்து கேட்கிறான்னு தெரியுது, ஆனா பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன? இவங்க அவங்கள விட்டு போனாங்க. சீடர்களும் மறுதளித்தார்களே. முதல் சீடனாய் இருக்கிற பேதுரு கூட மறுதளித்தாரே. நான் நினைக்கிறேன் 3 முறை மறுதளிச்சிருந்தாங்க. 3 முறை நீ என்ன நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன்.